ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறாரு. நாங்க உக்ரைனோட அதிபரா ஜெலன்ஸ்கி அவர்கள பார்க்கிறேன். அவருக்கு வந்து அந்த பவர் இல்ல அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து அவங்க தீர்க்கமா நம்புறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நார்மலா நம்ம என்ன யோசிப்போம், ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து ரஷ்யா வந்து அதிபரே இல்ல அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுனால, ரஷ்யா வந்து பதிலுக்கு சொல்றாங்க அப்படிங்கிறத தான் நம்மலாம் யோசிப்போம். ஆனா, உக்ரைனோட சட்டப்படி, உக்ரைனோட சட்ட விதிகளின்படி ஒரு அதிபருக்கு பவர் முடிஞ்சிருச்சு, பதவி காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, பார்லிமென்ட் கிட்ட அது வந்து ஒப்படைச்சிடணும். இந்த ராடான்னு சொல்றாங்க இல்லையா? அங்க வந்து ஒப்படைச்சிடணும். ஸோ, அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அதிபர அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க எலக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்தாலும் சரி, எதுனாலும் சரி. அதாவது ஒரு பிரசிடென்ட்டே தான் டெர்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறார் இல்லையா? அதுக்கு வந்து பவர் கிடையாது. இப்போ ஒருவேள இந்த சுவிட்சர்லாந்து பீஸ் கான்ஃபரன்ஸ்ல சரிங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ரஷ்யா சண்டைய மட்டும் நிறுத்துங்க அப்படிங்கிறது போலயே அவங்க டெர்ம்ஸ்க்கு வராங்கன்னாலும், ரஷ்யா அத கேட்டு அப்படியாப்பா சரி ஓகே அப்படிங்கிறதோட சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை சண்டைய முடிச்சுட்டாங்க அப்படிங்கும்போது, திரும்பவும் உக்ரைன்ல வந்து எலக்ஷன் வச்சு ஒரு அதிபர் வருவார் இல்லையா? அவரு என்ன சொல்லுவார்ன்னா, ஜெலன்ஸ்கி முதல்ல அதிபரே கிடையாது. நாங்களே அவங்கள ஏத்துக்கல. காரணம் என்னன்னா, எங்களோட சட்ட விதியின்படி அவருக்கு இல்ல. அவரோட ஆட்சி அதிகாரத்த பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணி தப்பா இருந்துட்டாரு. அதனால நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல, திரும்பவும் ரஷ்யா ஏமாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, முடியாது. அங்க ஒரு எலக்ஷன் வந்து உண்மையாலுமே இவர் தான் அதிபர்ன்னு அங்க பார்லிமென்ட் வந்து ஒத்துக்கணும். அவங்க வந்து இது பண்ணா மட்டும்தான் அதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டா தான் நாங்க ஒத்துக்குவோம். அது வரைக்கும் சண்டை நிக்காது அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து தீர்க்கமா இருக்காங்க. மேற்குலக நாடுகள் எப்படியாவது ஒண்ண நம்பி இப்படி ஏமாத்திடலான்னு பார்த்துருக்காங்க. ஆனா முடியலையே அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எது எப்படியோ உக்ரைனோட சட்டப்படி அதுக்கு சாத்தியம் இல்ல. அதனால நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நீங்க ஒரு நபரை சூஸ் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க அவர் கூட சமாதான ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்ப என்னடான்னா, ஸ்விட்சர்லாந்து பீஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? நான் வரல, நீ வரல, நீ வராத, நான் வராத அப்படிங்கிறது போல மாறி, மாறி அத பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா, இப்ப நேட்டோவோட சீஃப் இருக்கிறார்ல, ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள். அவரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான்லாம் அங்க போலீங்க அப்படிங்கிறது போல ஒரு தரப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு பவர் இல்ல. இப்ப அந்த கர்கிவ் பகுதியில வர ரஷ்ய வீரர்கள தொரத்தி விட்டுருக்கணும். காமிச்சிருக்கணும். ரஷ்யாவோட பகுதிக்குள்ள போய் ஏதாவது ஒரு தாக்குதல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பரவால்ல. ஆனா, பெருமளவுல எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியல உக்ரைனோட வீரர்கள்னால. ஏன்னா 60 பில்லியனுக்கு ஈடு குடுத்து என்னப்பா ஆச்சு? ஒரு பகுதியிலேருந்து விரட்டி விடுறது கூட முடியலையா புதுசா வந்த இடத்துல இருந்து? அப்படிங்கிறது போல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இதுக்கு மேல ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறது போல இருக்கு. இன்னொன்னு, இப்ப யூரோப்பியன் யூனியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரத்துல ஈயூக்கு வந்து பார்லிமென்ட் மெம்பர்ஸ் வந்து புதுசா போறாங்க. அதுல பெரும்பான்மையான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட் ஆயிருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஆமாஞ்சாம்பி போடுற கோஷ்டி கிடையாது. எல்லாருமே போர் வேண்டாம், பிரச்சனை வேணாம், எஸ்கலேட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது போல யோசிக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால அமெரிக்காவுக்கு எந்த ஒரு யூஸும் இல்ல. இதுக்கு மேல அந்த யூரோப்ல சண்டைய முடிச்சு தொலைங்க. எல்லா சாங்ஷனும் ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா எக்கனாமி அதுல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருக்கு. இந்த தரப்புல இது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் பல நேரங்கள்ல துருக்கிக்கு வந்து கேஸ் பைப்லைன் போயிட்டு இருக்கு இல்லையா? அத வந்து சபாட்டேஜ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ரஷ்ய தரப்பு வந்து நாங்க தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லிக்கிறாங்க. சரி ஓகே. இப்ப வரைக்கும் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரி நாங்க அடிச்சுட்டோம். பெல்கிராட்ல இருந்து அடிச்சுட்டாங்க. தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, இப்போ உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ பதிவு செயலில லோட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒடசா பகுதியில. இந்த ஒடசா பகுதியில ஃபுல்லா ஜெனரேட்டர்ஸ வச்சு அந்த ஜென்செட் சொல்லுவாங்க. அத வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில பல நாடுகள் இது போல ஜெனரேட்டர்கள வந்து ஃப்ரீயா குடுக்குறோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்களே. ஈடு குடுக்கிறதா சொல்லிக்கிறாங்க. அதுக்கு தனியா எழுதி வாங்கிக்குவாங்க. பட் ஆனா இது போல ஜென்செட்டுகள வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துக்கிறாங்க உக்ரைனுக்கு. அத வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. இப்போ ஜென்செட் கரண்ட் இல்லாதனால ஜென்செட் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீ மட்டும் தான் ஏன் ஆயில் டிப்போ அடிப்பியா? இப்போ உன் ஆயில் டிப்போயும் அடிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட கீவ் ரீஜியன்ல இருக்கு இல்லையா? அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆயில் டிப்போவ தாக்குதல் பண்ணிட்டாங்க. இப்ப அதுக்கான வீடியோ பதிவு செயலில லோட் ஆயிருக்கும். ஸோ உக்ரைனோட ஆயில் டிப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா தரமா அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யா இப்ப ஆயில் டிப்போஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆல்ரெடி உக்ரைன்ல எலக்ட்ரிசிட்டி இல்ல. இப்ப ஆயில் டிப்போவும் இல்ல அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. உக்ரைன் மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலைக்கு போயிரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம வின்டருக்குள்ள ஏதோ ஒண்ணு ரெக்கவரி பண்ணி ஆகணும். அப்படி இல்ல அப்படின்னா, சுத்தமா சோலி முடிஞ்சிருச்சு. ஏகப்பட்ட இழப்புகள் உக்ரைன் தரப்புல இருக்கும். அதுவும் மனித இழப்புகள், உயிரிழப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால சிக்கல் தான் இந்த உக்ரைன்ல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இப்ப அதிகமா மொபைலைஸ் பண்றாங்கல்ல. இப்போ புதுசா புடிச்சிட்டு போறாங்க இல்லையா?
ரொம்ப கம்மியான ட்ரைனிங் மட்டுமே இருக்கக்கூடிய நபர்களை ஃப்ரண்ட் லைனை கொண்டு போய் விடுறதா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அது நம்ம உக்ரைனோட கமாண்டர்ஸே சொன்னதா மேற்குலக மீடியாக்கள் தரப்புலேருந்தே போட்டிருக்காங்க இது போல் நியூஸஸு. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இருதரப்புலையும் மாறி மாறி கருத்துக்கள் இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது ரஷ்ய வீரர்கள்லாம் முதல்ல அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்கள வீக் பண்ண வைக்கணும். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நபர்களை முன்னாடி விட்டு கொஞ்சம் அடிச்சு கொஞ்சம் டவுன் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒச்சான்ஸ்க் பகுதியில் சில இடங்களில் ரஷ்ய வீரர்கள் முன்னேறி இருக்கிறாங்க, சில இடங்களில் உக்ரைனோட வீரர்கள் முன்னேறிக்கிறாங்க அப்படின்னு மாறி மாறி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ரியலாக அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. சில நபர்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம், ரஷ்ய வீரர்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு உக்ரைன் தரப்பு சொல்கிறாங்க. இல்லைங்க, நாங்கள் தான் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல் ரஷ்ய தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. மாறி மாறி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். இருதரப்புலையும் வீடியோக்கள் விடுறாங்க. பட் ஆனால் அது எப்போ எடுக்கப்பட்டது, எந்த அட்டாக் முன்னாடி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது கிளியராக பார்க்க முடியல. ஸோ அதனால் சில பல விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதிகமான உயிர் சேதங்கள் உக்ரைனுக்கு இந்த புதுசாக வராங்க இல்லையா அவங்க தரப்பில் நடக்கும். ஏன்னா ரஷ்யா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதனால ஏகப்பட்ட பில்டிங் கொலாப்ஸ் ஆகுது. அங்கே ஃபுல்லாக பெருமளவில் சேதமாயிடுச்சு. இந்த ஒச்சான்ஸ்கோட வடக்கு பகுதி அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சண்டை நடந்துட்டு இருக்கு இல்லையா களம், அதனால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ரஷ்ய வீரர்கள் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க இல்லையா, இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பேரிகேட்டை உள்ளே இறக்கும்போது ரஷ்ய வீரர்களை பெருமளவில் துரத்தி விட்டுறலாம் அப்படிங்கிறதுல உக்ரைன் தரப்பு சொல்லதா சொல்லப்பட்டு வருது. ஆனால் இப்போ அதிகமான உக்ரைனோட மக்கள் இறக்குறாங்க இல்லையா, இது எங்க போய் முடியும் அப்படின்ற கேள்விகள் வருது. இது உக்ரைனை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு போய் விட்டுரும். இந்த டெமோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு உக்ரைன்ல. அது சிக்கல் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த மாதம் 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் எலெக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் புதுசாக எம்பிஸ் வந்துருவாங்க. இவங்க எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க? இப்போ அதிகமான உயிர் சேதங்கள் நடந்துகிட்டு இருக்கு, தடுத்தரலாம், வேணாம் போதும் அப்படிங்கிறது போல முடிவுகளை எடுத்து இந்த பீஸ் கான்ஃபரன்ஸில் உட்காந்து இந்த யூரோப்பில் இதுக்கு மேலே சண்டை வேண்டாம், அமைதி கொண்டு வரலான்னு உட்கார வச்சு பேசுவாங்களா? ரஷ்யாவுக்கு இந்த புது எம்பிஸ், அதாவது முன்னாடி இருக்கிற எம்பிஸ் தான் முரண்டு பிடிச்சிருந்தாங்க. இப்போ வரப்போகிறது ஒரு புது செட் ஆஃப் கவர்மெண்ட் இல்லையா? ஸோ இந்த கவர்மெண்ட் போய் ரஷ்யாவுக்கு சோப் போட்டு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி சுவிட்சர்லாண்டில் உட்காந்து எல்லாத்தையும் முடிச்சு சுமூகமாக முடிப்பாங்க அப்படிங்கிறது போலையும் ஒரு சாராக சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, பொறுத்தது தான் பார்க்கணும். அப்புறம் ரஷ்ய வீரர்கள் பல பகுதியில் முன்னேறிட்டு இருக்காங்க. ஆனால் குறிப்பாக இப்போ அந்த சொக்கில் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த சொக்கிலோட சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இல்லை 2 வீடியோ பதிவுகள், ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். உக்ரைனோட பிராட் இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நேர் ஆப்போசிட்ல ரஷ்யாவோட ஆர்மர்ட் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுமே நேராக வந்துகிட்டு இருக்கு. இந்த பேட்டரி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளில் அவங்களோட கெட்ட நேரம்னு நினைக்கிறேன், அதோட சுடுற பொசிஷன் வந்து திரும்ப முடியல. ஸோ அதனால ரஷ்யாவோட ஆர்மர்ட் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியை ஓவர்டேக் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் சொருகிடுவாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் வந்து பேட்டரி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இதோட முடிச்சிட்டாங்க இந்த உக்ரைனோட 47th மெக்கானிஸ்ட் பிரிகேட். பாருங்க, நாங்கள் ரஷ்யாவோட இந்த பிடிஆர் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, ஆர்மட் பர்சனல் கேரியர், அதை வந்து நாங்கள் தாக்கிட்டோம் அப்படிங்கிறது போல இந்த பிராட் இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் வந்து போட்டிருந்தாங்க இந்த 47th மெக்கானிஸ்ட் பிரிகேடு. ஆனால் இல்லைங்க, உண்மையான வீடியோவை பாருங்க அப்படிங்கிறது போல அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் போடுறாங்க ரஷ்யா தரப்புலேருந்து. அதாவது தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, சில நபர்கள் மேலே தாக்குதல் நடந்திருக்கு. ரஷ்யாவோட இன்ஃபேண்ட்ரி இந்த பிடிஆர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பிராட்லியை ஓவர்டேக் பண்ணி சைடில் போய் சொருகி இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபேண்ட்ரிலாம் சேஃபாக இறங்கி அன்லோட் ஆகிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய இடங்களை பிடிச்சிட்டாங்க. ஸோ சொக்கிலோட பாதி பகுதி வரைக்கும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்போ அந்த பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அதில் மொத்தம் 3 க்ரூன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா போய் இந்த சொக்கில சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா யூட்டர்ன் அடிச்சுட்டு அந்த ட்ரென்ச் பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த சொக்கிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியில் ஒரு ட்ரென்ச் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வரும்போது அவங்களோட கண்ணி வெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல மாட்டி அந்த இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் டேமேஜ் ஆகிடுது. ஆர்ட்லரி தாக்குதல் நடக்குது, ரஷ்யாவோட ஆர்ட்லரி தாக்குதல் நடக்குது. ஸோ இதனால அந்த இடத்துல அந்த பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உக்ரைனோட வீரர்கள் அங்கேருந்து இறங்கி ரஷ்யாவோட நிலையை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற தகவல் தெரியல. அதோட இந்த பதிவு முடியுது. ஸோ உக்ரைனோட இந்த உக்ரைன் எடுத்துகிட்டு வந்த பேட் இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் சேதாரம் அடைஞ்சிருச்சு. ஆனால் ரஷ்யாவோட பிடிஆர் சேதாரம் அடைஞ்சிருக்கு. ஆனால் இன்ஃபேண்ட்ரி அந்த பகுதிக்குள்ளே வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால சொக்கிலுக்குள்ளே ரஷ்யாவோட அசால்ட் ட்ரூப்பர்ஸ் வந்துட்டதுனால தொடர்ந்து அடுத்தடுத்த வீரர்கள் வந்து லைனப்பில் வந்துடுவாங்க. ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் கவர் பொசிஷன் எடுத்துருவாங்க. இது போல் ஏதாவது ஒரு இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் வந்துச்சு அப்படின்னா தட்டி தூக்கிடுவாங்க இல்லையா. அவங்க கிட்ட எல்லா வகையான வெப்பன்ஸும் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால இந்த சொக்கில் பகுதியில் ரஷ்ய வீரர்கள் முன்னேறி வந்துட்டாங்க. அந்த வில்லேஜில் பாதியை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். இதுபோல பல இடங்களில் ரஷ்ய வீரர்கள் முன்னேறிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த பதிவில் தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஒரு மிக முக்கியமான விஷயம், இப்போ தொடர்ந்து ரஷ்யா வந்து உக்ரைனோட தெர்மல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் காலி பண்ணிட்டாங்க. பவர் சோர்ஸ் வந்து கொஞ்சம் தேவைப்படுது உக்ரைனுக்கு இல்லையா.
அந்த ரோல் அவுட்ஸ் ஆகிட்டே இருக்கு. இதனால உக்ரைன் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏங்க வெயில் தான் சுட்டெரிக்குது, சூரியன் ஸ்ட்ரா போட்டு உரியுது இல்லைங்கள, இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ளானை மாட்டிக்கங்க. நம்ம வீரர்கள்லாம் முன்னாடி போய் நின்று ஃப்ரண்ட் லைனில் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தியாகம் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏசியை தியாகம் பண்ணுங்க. ஏசி இதுக்கு மேலே கவர்மெண்ட் ஊழியர்கள் போடக்கூடாது. மினிஸ்டராக இருந்தா என்ன, யாராக இருந்தா என்ன, யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல் சட்டத்தை போட்டாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் அப்ரூவ் பண்ணி எல்லாம் ஓகே அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க. இதில் வேடிக்கையான என்ன விஷயம்னா, அதாவது மேபி ப்ரொப்பகண்டாவாக கூட இருக்கலாம். இது நடந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்லிட்டாங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன்லாம் இருக்குல்ல, ஏங்க நீங்களும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க கம்மி பண்ணிக்குங்க, கரண்ட் பற்றாக்குறை இருக்குதுங்க அப்படிங்கிறது போல உக்ரைனோட அரசாங்க தரப்புலேருந்து கோரிக்கை வச்சுக்கிறாங்க. அவங்க சரின்னு இந்த ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த ஷோரூமு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. ஏசியெல்லாம் யூஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் சும்மா இந்த மனு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போவாங்க இல்லையா, போய் பார்த்தா எல்லா ஆஃபீஸ்லையும் ஏசி ஜகஜோதியாக ஓடிட்டு இருக்குதாம்மா. என்னங்க நீங்கள் முதல்ல வந்து நாங்கள் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு மக்கள் மேலே எல்லாத்தையும் திணிச்சுட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸெல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. கேட்டால் ஐயோ இது தெரியாமல் நடந்துருச்சுங்க, யாரும் ஆன் பண்ணி விட்டாங்க, ரொம்ப ஹீட்டாக இருந்ததில்ல, கொஞ்ச நேரம் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது போலலாம் சொல்கிறாங்க. அது எப்படி என்னங்க தெரியல. பட் உக்ரைனில் இது போல் செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்கு. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சேனல்லையே வந்துக்கிட்டு இருக்கு, நியூஸ் மீடியாலேயே வந்துக்கிட்டு இருக்கு. இது போல் ஏசியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்குதா சொல்லி. இது எப்படி பப்ளிக் மட்டும் ஒபே பண்ணிட்டு கவர்மெண்ட் மட்டும் ஒபே பண்ணாமல் இருந்துக்கலாமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காமல் இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு ஸ்டே சேஃப். பை.